ஒரு கான்ஸ்பிரசி உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். இப்பதான் கெட்டிங் இன்டு தி ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிக்கு ஒரு 6 மாசம் தேவைதான். தெரியலையே எது கான்ஸ்பிரசின்னு தெரியலையே. எல்லாமே வாழ்ந்தது கான்ஸ்பிரசியா, நம்ம வாழ்ந்தது கான்ஸ்பிரசியா. டோன்ட் இன்டெல்ஜ் இன் ஜெயலலிதாவிசம் பண்ணிடுறாங்க. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல குறைபாடுகள் கூட இருந்திருக்கலாம். அதை நிவர்த்தி பண்ணுங்க, திட்டங்களை நடைமுறைப்படுத்துங்க. ஜெயலலிதா வந்ததற்கு பிறகுதான் அது டோட்டலா அப்போனன்ட் பாலிடிக்ஸா மாறிச்சு. அது இல்லாம ஒரு அப்போசிஷன் பாலிடிக்ஸா, ஒரு நேச்சுரலான ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு அரசியலாக அல்லாமல் எதிர்ப்பு விமர்சனங்களை வைத்து மற்ற நேரங்களில் ஒரு நல்ல உறவுகள் எல்லா கட்சிகளுக்கிடையும் தொடர வேண்டிய காலகட்டமாக புகழேந்தி ஐயாவிடமிருந்து நீங்கள் எதை எடுத்துக்கொள்கிறீர்கள் இல்லையோ, இந்த புகழேந்தித்தனத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி நம்பி வாக்களித்த மக்களுக்கு எந்த விதத்திலும் துரோகத்தை இழைக்காத வண்ணம் தாவேகா செயல்பட வேண்டும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு துரோகமும் இனி எதிர்காலத்தில் உங்களை எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அழுத்தம். அந்த துரோகத்தை ஒருபோதும் இந்த மக்களுக்கு செய்யாதீர்கள், மன்னிக்கவே மாட்டார்கள் மக்கள். சட்டப்பேரவை தேர்தல் 2026 நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக, அதிமுக ஆகிய 2 கூட்டணிகளுமே பெரும்பான்மை இல்லை. பெரிய ஆளுங்கட்சியாக வர முடியாத நிலையில் தாவேகாவும் தள்ளப்பட்டிருக்கிறது. தாவேகா கிட்டத்தட்ட 107 இடங்கள். அதுலேயும் ஒன்றை கழிக்கணுமா? ஆமா, 106 117 108ங்க. 108ல் 1 போய் 107. அப்போ இன்னும் அவருக்கு 11 இடங்கள் பேர் மினிமம் தேவை. அதுல 5 வந்துருச்சு. அதுல 5 உறுதி, காங்கிரஸ் உறுதி. அதுக்கப்புறம் விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளிடமும் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் முடிவு எடுக்கலை. சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களோ அல்லது வீரபாண்டியன் அவர்களோ காங்கிரஸை போல திடீரென்று ஓவர் நைட்ல அவங்க முடிவெடுக்க முடியாது. பார்ட்டியினுடைய ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கிறது. ஈவன் தோ அவங்க கூட்டணி வைக்கலாம் என்றாலும் கூட நேற்றிலிருந்து வந்த செய்தி ஒன்று நம்ம பார்க்க முடிந்தது. சண்முகம் அவர்கள் அழைத்தால் ஆலோசிப்போம் அப்படின்னு சொன்னதாக, அழைப்பு என்ற வார்த்தையோ ஆலோசனை என்ற வார்த்தையோ இரண்டையுமே அவர் பயன்படுத்தவில்லை. போட்டது யாரு? பாலிமர். அப்புறம் எதுக்கு தனித்தனியா பேசிக்கிட்டு? இல்ல பாலிமர் மட்டும் இல்ல, எல்லா ஊடகங்கள்லயுமே அதை கேரி பண்ணிட்டாங்க. புதிய தலைமுறை உட்பட எல்லாத்திலையுமே விஜய் கூட்டணிக்கு அழைத்தால் ஆலோசிப்போம், சிபிஎம் சண்முகம் பேரை போட்டாங்க. அவர் கூட்டணிக்கே போகட்டும், அவர் மந்திரி வாங்க மாட்டாங்க, மந்திரியா கூட மாறட்டுமே சிபிஎம்ல இருந்து. ஆனா அவங்க கட்சியினுடைய கொள்கைப்படி அவங்க அப்படி மந்திரி பதவி வாங்கிட்டு ஆதரிக்க மாட்டாங்க, வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க. அப்படி அவர் கொடுக்குற முடிவு எடுத்தாலுமே நேத்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதை சொல்லலை. நேத்து அவர் ரொம்ப தெளிவா ஒன்று சொன்னாரு. அவங்க முதல்ல வெளிப்படையா சொல்லட்டும், அதுக்கப்புறம் கேளுங்க அப்படின்னாரு. மறுபடியும் கேட்ட போது, ஏங்க முதல்ல அவர் வெளிப்படையா சொல்லட்டுங்க, ஏன்ட்ட யூகத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுத்தது மட்டும் இல்லாமல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுல அவருடைய கணக்குகளையும் பார்க்க முடியும். நம்ம சிபிஎம் இப்போ ஒருவேளை இப்ப விஜயினுடைய அமைச்சரவையை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அது அடுத்து வரக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க முடியுமா அப்படின்ற யோசனைகளும் இருக்கலாம். அது அந்த கட்சியினுடைய உள் விவகாரம், அவங்க எடுக்க வேண்டிய முடிவு. அதை தாண்டி என்ன நெருக்கடி அவங்களுக்கு? ஏதாவது ஒரு முடிவு, இப்போ ஒரு மொழிக் கொள்கையில மாற்றி முடிவு எடுக்க முடியாது. கல்விக் கொள்கை வருது, அதுல அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை ஆதரிப்பது எதிர்ப்பது அப்படின்னு வரும் பொழுது அதுல ஒரு டக் ஆஃப் வார் அல்லது முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இயர்லியரா அப்படி யோசிக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பார்ட்டியோட கமெண்ட் இல்லாம தன்னால ஒரு கமெண்ட் பாஸ் பண்ண கூடாது, முடியாது அப்படிங்கறத அடிப்படையில தான் சண்முகம் தோழர் அப்படி. அதுதான் கட்சியை நடத்துகின்ற முறை. சிபிஐயும் அப்படித்தான். ஆமா, காங்கிரஸ் மாதிரி வாய்க்கு வந்ததை ஒவ்வொருத்தரும் பேசிட்டு தெரிய முடியாது இல்லையா. அப்புறம் அவரு பிபிசிக்கு ஜீவபாரதி தோழர் அவர்களுக்கு பேட்டி கொடுத்த போது சிபிஐ தோழர் அவர்களும் வெளிப்படையா சொல்லியிருந்தாரு, முதல்ல வரட்டும், நீங்க உடனே இப்பயே அந்த செய்தியெல்லாம் இது பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அதனால விசிகா தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள்ட்டையும் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது, ஆனா அவர் சிக்னல் கொடுத்துதான் பேசியிருந்தாரு. அவர் சாஃப்ட் டவுன்னா சொல்றாரு, நாங்கள் தாவேகாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது கிளியர் இண்டிகேஷன் தானே. ஆமா, அது ஓகே. பட் கூட்டணிக்கு நீங்க வருவீங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப சாஃப்ட் நவ் அவர் சொல்லி இருக்கிற வார்த்தை என்னன்னா, இப்போது வரை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் அப்படின்றத சொல்றாரு. கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கறத அவர் சொல்லல. அது ஒரு இண்டிகேஷன் தான். அவர் என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம். அவர் தனிப்பட்ட விசிகாவுக்கு கருத்து தெரிவித்ததை தாண்டி இன்னொன்னு சொன்னாரு.
விசிகா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லோருமே நீண்ட காலமாக தொடர்ந்து இந்த பாசிச எதிர்ப்பு களத்தில் அது ஏன்னா மார்க்ஸ் அவர்கள் சிலைக்கு மரியாதை செலுத்தி விட்டு வரும்போது பக்கத்துல சண்முகம் தோழர் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வந்து பேசிட்டு எழுச்சி தமிழர்கிட்ட மைக் வரும் வந்ததுனால அவர் 2 பேருக்கும் சேர்த்த மாதிரி அந்த சிபிஐஎம்எல்லும் கூட அவங்க எந்த நிலைப்பாடு தேர்தல்ல எந்த சிபிஐஎம்எல் லிபரேஷன் எம்எல்ன்ற பேர்ல வேற ஒரு லெட்டர் பேட் வந்துச்சு. அது புரட்சியாளர் விஜய் அவர்களை ஆதரவு தெரிவிச்சாங்க. சரி, அது வேற எந்த எம்எல்ஓ தெரியல. நிறைய எம்எல் குழுக்கள் இருக்கிறார்கள், இருக்கிறாங்க, அவங்க தேர்தல் அரசியல் இருந்து வரமாட்டாங்க. ஆமா, அதை தாண்டி வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய வாழ்த்து, விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கு முன்னால அவர் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அனைவருக்கும், உழைத்தவர்கள் அனைவருக்கும் நன்றின்றதும் அதுல நன்றியை சொல்லிட்டு தான் பெரிய வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய விஜய்க்கு வாழ்த்துக்கு. அந்த ஒத்த ஓட்டு பழனிசாமிக்கா ஊட்டியில ஒருத்தர் மட்டும் ஜெயிக்க வச்சுங்க நன்றிட்டாரா? இல்லைங்க, ஊட்டியில ஒருத்தர் ஜெயிச்சதாவே இருக்கட்டும், கூட்டணி கட்சிக்கு அல்லது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றின்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான வரின்னு நான் கவனிக்கிறேன். மோடி சொல்லிட்டாருன்றதுக்காக இல்ல. ராகுல் காந்தியினுடைய ட்வீட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஸ்பெக்டாகுலர் விக்டரி, ரைசிங் வாய்ஸ் ஆஃப் யூத், வாய்ஸ் வில் நாட் பி இக்னோர்டு, எல்லாம் சரிங்க. நீங்க என்ன கூட்டணியில போட்டிட்டீங்க? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில. நான் கூட்டணியெல்லாம் வைக்கலையே, என்னைய மீறி தான் கூட்டணி வச்சாங்க. அப்படியா? அவரோட ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த 5 பேர் உங்க எம்எல்ஏ கிடையாதா? ஆமா, நான் இந்த கூட்டணிக்கு ஏத்துக்கிட்ட எம்எல்ஏக்கள் கிடையாது. அப்ப அந்த 5 எம்எல்ஏக்கள் யாரு? அந்த எம்எல்ஏ வாபஸ் வாங்க சொல்லிடலாம். அவங்கள தானே இப்ப கொண்டு போய் 5 பேருக்கு ஆதரவு கொடுத்து மைக் நீட்டி நிக்க. அவர் தான் பதில் சொல்லணும். அந்த 5 எம்எல்ஏக்களுடைய வெற்றிக்கு வாழ்த்து சொல்லல, அந்த 5 எம்எல்ஏவை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லல. திமுக காரணம் தானே ஓட்டு போட்டான். அதை விடுங்க, நீங்க ஏன் திமுகவுக்கு பக்கத்துலக்கு நான் ஏன் பாயாசம் கேட்கணும்? உங்களுக்கே நீங்க பதில் சொல்லுங்க. உங்க கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க, உங்க கை சின்ன வேட்பாளர்கள் 5 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏங்க வெஸ்ட் பெங்கால்ல நடக்கிறது டேம்பரிங், டைப்பிங், டைப்பிங், டிங் அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டுல நடந்தது மார்வலஸ், வண்டர்ஃபுல், டாடா, பை பை, குட் பை. அதுல இருந்து என்ன தெரியுது? மோடி வந்து அவ்வளவு சண்டைக்காரியாக இருக்கக்கூடிய தீதி கிட்டையே வந்து டேம்பரிங் பண்ணவரு, தமிழ்நாட்டுல டேம்பரிங் பண்ணல. அது ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கோட்டையோ இல்லையோ, அது சரி. அதனால அவரு ஒரு கட்டத்துல ராகுல் வந்து அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தார். ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரியும், இந்த திமுகவினுடைய தோல்விக்கு பல்வேறு காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணாலும் அது ரொம்ப முக்கியமானது. கூட்டணி வந்து ஒரு பொருந்தாதது போலவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுல இருந்து நடந்தது. அதுலயும் குறிப்பா ஒரு தொகுதியை ஒரு நபருக்காக ரொம்ப நாளா கேட்டு அந்த ஒரு தொகுதி கடைசி வரை கொடுக்காமல் இருப்பதுதான் அந்த கூட்டணியினுடைய முதல் பிரச்சனைக்கான காரணம் அப்படிங்கிறது தான் பரவலா இருக்கக்கூடிய தகவல். வேற யாரும் இல்லை, காங்கிரஸுக்கு தான் ஒரு தொகுதியை கேட்டு அதுல பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் நிறுத்துவதற்காக கேட்டுட்டே இருந்தாங்க. அங்க தொடங்குச்சு. அப்பையில இருந்து கங்கணம் கட்டி இந்த கூட்டணியில நம்ம இருக்கக்கூடாது, இந்த கூட்டணியை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேக் ஸ்டாப்பிங் தான். அதெல்லாமே முதுகில் குத்தக்கூடிய வேலைகள்லாம் நடந்தது. சரியா கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணல, கேண்டிடேட்ஸை ராகுல் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு பல விமர்சனங்கள் இருந்தது. ஒரே மேடையில் ராகுல் முதல்வரோடு ஏறவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கூட விமர்சனமாக வைக்கப்பட்டிருந்தது. அது எல்லாத்தையும் கழிச்சு கட்டி ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்து இந்த கூட்டணியை நிப்பாட்டி தேர்தலில் அப்படின்னு வரும்போது உண்மையிலேயே ஒரு 5 தொகுதியை இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸுக்கு கொடுத்திருந்தார்கள். அறிவிப்பு வந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே அந்த 5 நபர்களும் தாவேகாவுக்கு சென்று தாவேகாவினுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக சென்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். இன்றைக்கு நடிகர் விஜய் நடிகர் விஜயா இன்னும் பதவி ஏற்கல, அது வரைக்கும் நடிகர் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை வந்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள், அதுக்கப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள், அப்புறம் வந்து வியூக வகுப்பாளர் திரு ஒரு பேர் என்னையா பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டவர்கள் இழந்துட்டாரு. அவர்கள் எல்லாம் போய் இன்றைக்கு விஜய் நேரில் சந்தித்திருக்கிறார்கள். விஜய் சிரித்த முகத்தோடு அவர்களை வரவேற்று காங்கிரஸ் கட்சி துண்டை மாற்றி இருக்கிறார்கள். இனிமேல் தான் கச்சேரி ஆரம்பமாக இருக்கிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். அதனுடைய ஒரு நல்ல மூவ் தான். நம்ம என்ன கேட்டா அது வந்து பர்சனலா தமிழ்நாட்டு அரசியலில் பாஜக கூட்டணி அல்லாத அதிமுகவோடு அணி சேராமல்
நான் பிஜேபி அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி அது அதிகாரத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இதற்கு ஒரு முற்போக்கு முகம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு அதுக்கு பதில் கிடையாது. இனிமே வரக்கூடிய தாவேகாவினுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தாவேகாவுக்கு நீங்க ஏன் முற்போக்கு முகம் கொடுக்க கூடாது, பெரியாரை ஏத்துக்கிட்டாரு, அம்பேத்கரை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அது வந்து போலியானது. அப்படி ஏதாவது ஒரு இடத்தில் அவர் அம்பேத்கரை பேசி இருக்கிறார், பெரியாரை பேசி இருக்கிறார்னு இப்போது அவருக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கக்கூடிய முற்போக்கு தோழர்கள் பலரையும் கூட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு அந்த பிலீவ் இருக்காது. எனக்கு தெரியல. இப்ப இதை தாண்டி இதற்கு பிறகு ஆட்சி அமைக்க போறாங்க. ஆட்சி அமைத்ததற்கு பிறகு அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது அப்படின்றத உடனே விமர்சிக்க தேவையில்லை, பொறுத்திருந்தான். அண்ணா முதல்வராகும் போது காமராஜர் சொன்னதுதான், அதே போல வந்து புதியவர்கள் வரும்போதெல்லாம் ஆளும் கட்சி சொல்வதுதான் 6 மாதங்கள் வரை அவர்களுக்கான ஒரு காலத்தை நாம் அவகாசத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப இந்த 1 மாசம் வந்து இது பதவி இருக்கிறதுலே இந்த 1 மாசம் போயிடும். அதுக்கு அடுத்து ஒரு 5 மாதங்கள் இருக்கு. அதுல ஒரு 2 பேரவை கூட்டத்தொடர் அதிகபட்சம் கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுல அவர்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கிறது, அந்த கட்சியினுடைய அமைச்சராக பொறுப்பேற்பவர்கள் எப்படி செயல்பட போறாங்க அப்படின்றத வைத்துதான் நாம அடுத்த விமர்சனத்தை. ஒரு மீடியாவுடைய ரோலும் அதுதான். நீங்க வந்து இந்த அரசியல் கட்சியினுடைய அரசியல் தன்மை, அரசியல் செயல்பாடுகள் பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறதையும் ஒரு மீடியா ஓப்பனா பேசலாம். அதிகாரம் என்று வந்ததற்கு பிறகு புதுசா அவங்க அரியணைக்கு ஏறுறாங்க அப்படின்னா அந்த ஹனிமூன் பீரியடை அவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறதும் ஊடகத்தினுடைய ரோல். அதை நம்ம தொடர்ச்சியா உறுதியா செய்வோம். ஆமா, அதுல நம்ம தாவேகாவுக்கு சில விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு இப்ப நம்ம இருப்பது விருகம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட இடத்துலதான் வசிக்கிறோம். அந்த விருகம்பாக்கம் தொகுதியினுடைய வேட்பாளர் ஒருவருடைய கட்டை கூட சமீபத்துல போட்டு பாருங்கடா எங்கள்கிட்ட எவ்வளவு திட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தொகுதிக்கு தொகுதி கிட்டத்தட்ட தெருவுக்கு தெரு அல்லது பகுதிக்கு பகுதி வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸை போட்டு அதன் மூலமாக எல்லாம் வந்து நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணிடுவோம், போதைப் பொருளை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தாரு. அப்படியான ஒரு செட்டப் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் கேட்பதற்கு ரொம்ப நயமாகவும், பரவாயில்லையே கத்திப்பட கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆனா இப்ப அடுத்த மாசம் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இது என்ன மே மாசமா, சம்பளம் போடணும். இந்த மாசம் சம்பளம் போயிருக்குன்னு வைங்களேன், அடுத்து ஜூன் மாசத்துக்கு நீங்க வந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடணும். சம்பளத்துக்கு வந்து பணத்தை மொபிலைஸ் பண்ணணும். அது வந்து இருக்கக்கூடிய துறைகள்ல எப்படி அதை நிர்வகிக்க போறோம் அப்படின்றதுக்கு. அதே மாதிரிதான் இப்ப நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல்லாம் தெருவுக்கு தெரு வச்சிருவோம், நாங்க வாசலுக்கு வாசல் ஆள் நிப்பாட்டுவோம், வீட்டுக்கு வீடு ஆள் நிப்பாட்டுவோம், அதெல்லாம் சொல்றதுக்கு எளிமையாக இருக்கும். ஆனா நிர்வாகமாக செயல்படும் போது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அண்ணாவே சொல்லி இருக்கிறாரு, இந்த சட்டப்பேரவைக்கு வந்து இந்த பேரவையை வந்து கூட்டி பெருக்கிறது முள் புதரா சுத்தி அமைஞ்சிருக்கே, என்னடா இது எங்க பார்த்தாலும் பொந்தும் பொதருமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்றதுக்கு நான் கேட்ட போது, ஐயா நீங்க பாட்டுக்கு கிளீன் பண்ண வர்றீங்க, அப்படிலாம் கிளீன் பண்ணக்கூடாது, இது வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இதுல இருக்கிற இடம், இந்த வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்த கிளீன் பண்ணணும்னா நீங்க வந்து ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதாக அண்ணாவே வந்து மேடையிலேயே பேசி இருக்கிறார். செஞ்சார்ஜ் கோட்டையை சுத்தம் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய ப்ரொசீஜரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அதிர்ச்சிகள் காத்திருக்கும். அதனாலதான் இந்த 6 மாதம் நீங்கள் இந்த அதிகாரம் எப்படி செயல்படும். இல்ல ஒரு கான்ஸ்பிரசி உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். இப்பதான் you are getting into the reality. அந்த ரியாலிட்டிக்கு ஒரு 6 மாசம் தேவைதான். தெரியலையே எது கான்ஸ்பிரசின்னு தெரியலையே. எல்லாமே வாழ்ந்தது கான்ஸ்பிரசியா நம்ம வாழ்ந்தது கான்ஸ்பிரசியா அப்படின்னு தெரியல. எனிவே கான்ஸ்பிரசி இஸ் தேர் பா. ஆமா, நம்ம வந்து ரியாலிட்டி என்ன, எது வந்து கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படின்றதெல்லாம் உடைச்சு பாக்குறதுக்கு அதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அதை நம்ம விரிவா பேசுவோம். இப்போதைக்கு வெற்றி முழுமையான வெற்றியாக இல்லாவிட்டாலும் கூட அந்த இப்ப ஆரம்பத்துல கட்சியாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவிற்கு வாழ்த்துக்கள். ஒரு சிறு வேண்டுகோள், இளைஞர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க. திமுக அதிமுக மாதிரியான வெவ்வேறு கட்சிகளில் இருந்து வந்த நபர்களும் வென்றிருக்கிறார்கள், மறுக்கல. பத்திரிகையாளர்களை அவர்களை சந்திக்கும் பொழுது மறந்தும் கூட அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கலாம், பிரெஞ்சு தெரிஞ்சிருக்கலாம், ஜெர்மன் தெரிஞ்சிருக்கலாம், ஒருபோதும் ஹிந்தியில பிரஸ் மீட்டை அட்டெண்ட் பண்ண வைக்காதீங்க. रूल कर रहे थे, उन्होंने कुछ किया ही नहीं है. उनके लोगों को जो विजय सर का सरकार बनेगा, विजय सर का गरीब का सरकार बनेगा, गरीब आगे बढ़े. கட்சி தலைமை பெரியாரை வைத்துக்கொண்டு, அண்ணாவை வைத்துக்கொண்டு, எம்ஜிஆரை வைத்துக்கொண்டு, அம்பேத்கரை பேசிக்கொண்டு ஒரு மாநிலத்தினுடைய பிரதான உரிமையின் முழக்கமாக இருக்கக்கூடிய
தமிழ் வெல்லும் என்கிற ஒரு முழக்கத்தை கையில வைத்துக்கொண்டு இருமொழி கொள்கையை கையில் நீங்க பீகாருக்கு போய் பேசுறீங்கன்னா ஹிந்தியில பேசுங்க. நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போனீங்கன்னா தாராளமா ஹிந்தியில பேசுங்க. டெல்லிக்கு போறீங்களா தாராளமா ஹிந்தியில, குஜராத்துக்கு போறீங்களா குஜராத்தில பேசுங்க, ராஜஸ்தான்ல ராஜஸ்தானில பேசுங்க, வெஸ்ட் பெங்கால்ல பெங்காலில பேசுங்க, தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசுங்க, அல்லது பொது ஊடகமாக இருந்தா ஆங்கிலத்துல பேசுங்க. இது ஏன் அதை நம்ம வலியுறுத்தி சொல்றோம்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரியுது பேசுறாங்க. இவ்வளவு நாள் நம்மளுடைய வாய்ஸை வந்து ஹிந்தியில சொல்றதுக்கு இது பயன்படாது. திமுக யாருக்கு ஹிந்தி தெரியாது? தெரியும்டா, ஆனாலும் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா இங்க பேச மாட்டாங்க, நார்த்ல வேணா போய் பேசுவாங்க. அதாவது யாரு ரிசீவரோ அந்த ரிசீவர்கிட்ட போய் பேசும்போது அதை பேசலாம். இந்தி ஊடகங்கள்னு சொல்லிக்கிறாங்கல்ல, இந்த இந்தி ஊடகங்கள் எல்லாம் பெரும்பாலும் எங்க இருக்கு? மும்பைல வச்சு நடத்துறாங்க, ஆமா, ஹைதராபாத்ல வச்சு நடத்துறாங்க, பெங்களூர்ல வச்சு நடத்துறாங்க. மும்பைல வந்து இந்தி பேசுற மக்கள் இருக்கிறாங்களா? ஆனா மும்பைல வச்சு இவங்க வந்து இந்திய தேசிய ஊடகம் அப்படின்ற பேர்ல ஹிந்தி ஊடகமா மாத்தி வச்சிருக்காங்க. தேசிய ஊடகத்திலிருந்து எலெக்ஷன் டைம்ல ரிப்போர்ட்டர் அனுப்புனாங்கல்ல, தமிழ் பெயர் கொண்ட ரிப்போர்ட்டர்ஸ் தான் அனுப்புனாங்க. அவங்க பேசுற தமிழ் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தியா? அக்ஷிதா நந்தகோபால் அவங்க பேசின தமிழ்லாம் நீங்க பாருங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இங்க வரும்போது தமிழ் பேசணுங்கிற நிர்பந்தத்தை கொடுக்குறோமான்னு கேட்டா ஆமா கொடுப்போம், ஏன்னா தமிழ்நாடு. ஒரு முக்கியமான அகில இந்திய அளவில் செயல்பட ஊடகத்தினுடைய ஆசிரியர் ராஜ்தீப் சர்தேசாய், அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் அவரே ரிப்போர்ட்டர் மாதிரி மைக் எடுத்துட்டு வந்தெல்லாம் பேட்டி எடுப்பார் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும். அப்ப கூட அவர் இங்கிலீஷ்ல தான் கேட்பாரு. அவருக்கு நல்ல சரளமா இங்கிலீஷ் பேச தெரியும். சர்தேசாய்க்கு தெரியாத இந்தியா நம்ம மாதிரி தேசாந்திரிகளுக்கு தெரியும். அப்ப இந்த மாநிலத்திற்கென்று ஒரு முகம் இருக்கு, ஒரு அடையாளம் இருக்கு. இருமொழி கொள்கையை அரசியல் கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இப்படி பேசுவது என்பது இந்த மாநிலத்தை அவமரியாதைப்படுத்துவது, இந்த மாநிலத்தை வேறு ஒரு இடத்தில் அடமானம் வைப்பதற்கு சமம். உங்களுடைய நோக்கத்தை கூட நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஹிந்தி மீடியா, அதனால நான் ஹிந்தியில பேசிட்டேன், உங்களுடைய நோக்கம் அதுவா இருக்கலாம், அது கூட விட்டுருங்களேன். ஆனா அது என்ன மாதிரியான செய்தியை தேசிய ஊடகங்கள்ல போய் சேர்க்கும் அப்படின்னா, அவன் என்ன ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கான், தமிழ்நாட்டுல ஆன்டி திராவிடியன் பார்ட்டி வந்துருச்சுன்றான். நீ ஆனா ஆன்டி திராவிடியன் உன்னை நீ சொல்லிக்கல. நீங்க இப்ப வரைக்கும் நாங்களும் திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், அதனாலதான் பெரியார வச்சிருக்கோம், அண்ணாவை பத்தி பேசுறோம் தான் சொல்றீங்க. அப்ப ஒரு திராவிட முகம் நீங்க வைத்திருப்பது பிரச்சனை இல்லை, நீங்க எடுத்துக்கிட்ட ஸ்ட்ராட்டஜியை எடுத்துப்போமே. நீங்க யார் அப்படின்றது மேட்டர் இல்ல, நீங்க குடும்பத்தை எப்படி நடத்துறீங்கன்றது மேட்டர் இல்ல, நீங்க என்ன கன்வே பண்றீங்கன்றதுதான் மேட்ரு. அப்படின்னா நீங்க ஹிந்தியில பேசும்போது அகில இந்திய அளவுல வந்து தமிழ்நாட்டில் இந்தியை ஏற்றுக்கொண்ட கட்சி வந்து விட்டது, தமிழ்நாட்டு அரசு இந்தியை பேச தொடங்கி விட்டது, அது மாதிரியான சமிக்கைகளை அது தேசிய ஊடகங்களுக்கு கொடுத்து அவன் வந்து இந்தியா முழுக்க வேற ஒன்ன கட்டமைச்சு நார்த்ல இருந்து செயற்பாட்டாளர்கள்லாம் கால் பண்றாங்க. என்ன என்றா தமிழ்நாட்டுல இந்தி பேசும் அரசு அமைஞ்சிருச்சாமி. அட ஏங்க, அவன் இந்தியில கேள்வி கேட்டனால இவங்க ஹிந்தி தெரியும்ன்ற ஆர்வத்துல இந்தியில பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம விளக்கம் உங்களுக்கு நாங்க மாரடிச்சுக்கிட்டு கிடக்கோம்டா. அது இன்னும் எத்தனை நாளைக்கு தெரியல. அது உங்களுக்காக கிடையாது, அது இந்த தமிழ்நாட்டினுடைய முகமா நாம பார்க்கிறோம். அதே போல வந்து இதோட சீரியஸ்னஸ் தெரியாம இருக்கலாம், தெரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். ஆமா, அதே போல டோன்ட் இன்டெல்ஜ் இன் ஜெயலலிதாவிசம் பண்ணிடுறாங்க. இந்த 5 ஆண்டு ஆட்சியில புகழாரமே வேண்டாம், நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, அதுல குறைபாடுகள் கூட இருந்திருக்கலாம், அதை நிவர்த்தி பண்ணுங்க, திட்டங்களை நடைமுறைப்படுத்துங்க. இங்க ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயம்பேடு டு மதுரை வாயிலுக்கு ஒரு பாலம் ஒன்று கட்டுவதற்காக திமுக ஆட்சியில வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு தூண்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு ஒரு 6 மாதம் கிடைத்திருந்தால் அந்த பாலமே கட்டி முடிக்கப்பட்டிருக்கும். பெருவாரியான டிராபிக் ஜாம் வந்து குறைக்கப்பட்டிருக்கும். அப்படி அதாவது கோயம்பேடு டு கிளாம்பாக்கத்துக்கு இன்னைக்கு நீங்க ஒரு டிராபிக்கை பாத்தீங்கன்னா அதுல ஒரு 50% வந்து கோயம்பேட்டுல இருந்து மதுரவாயில் பைபாஸ்ல அங்கிட்டு ஏத்தி விட்டு போரூர் பக்கம் அனுப்பி விட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை ஜெயலலிதா பெண்டிங் போட்டு அந்த பறக்கும் சாலை திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த தூணை வந்து கண்கூடாக பார்க்கலாம். அப்படியான ஒரு அவலத்தை தமிழ்நாட்டிற்கு தந்து விடாதீர்கள். நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், ஏன்னா நான் முதல்வன் மாதிரியான திட்டத்தெல்லாம் உருவாக்குறதா இருக்கட்டும், செயல்படுத்துறதா இருக்கட்டும், ஒரு மக்கள் நல மனது இருந்தால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். காலை உணவு திட்டமா இருக்கட்டும், காலை உணவு நிறுத்த முடியாது. அது அண்ணா சொன்னது போல, முதலமைச்சர் ஸ்டாலினே சொன்னது போல, காலை உணவோ புதுமை பெண் திட்டமோ இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதுவரை இந்த நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆளுகிறான் அப்படின்றது பொருள். காலை உணவெல்லாம் அவங்க தடுத்து நிறுத்த முடியாது, மாட்டாங்கன்னு நம்புறேன். அவங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. காலை உணவு திட்டமா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், இன்னும் நிறைய திட்டங்கள், கல்லூரி தோறும் வந்து மாபெரும் தமிழ் கனவு அப்படின்ற மாதிரி மாணவர்கள்ட்ட வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றைன்றதை தாண்டி தமிழர்களுடைய கனவை, தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை அந்த மாணவர்களிடம் போய் பேசுவது, அண்ணாவின் கொள்கைகளை போய் பேசுவது, இது மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை கண்டினியூ பண்ணுங்க, அதை டிஸ்கன்டினியூ பண்ணிடாதீங்க. இதை தவிர வேற என்ன இன்னொன்னு சொல்லலாம், இதெல்லாம் வந்து எந்த ஈகோவும் இல்லாம புகழேந்தி ஐயாட்ட நீங்க கேட்கலாம்.
ஐயா இப்படி பண்ணலாமாங்க நீ பேர் கூட மாத்திக்க. அவரே பேரே புகழேந்தி ஐயா தான். ஆமா. நீ ஒரு போனை போட்டு சார் இந்த இடத்துல இதை கொண்டு வந்தீங்களே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை யாரு கொண்டு வருவதற்கு உடன் இருந்தது உழைத்தது, அந்த அமைச்சர் யாரு, அந்த அதிகாரி யாரு, தன்னோடு தோளுக்கு துணையாக நின்று அந்த திட்டத்தை வடிவமைத்து கொடுத்த பிளானிங் கமிஷன் டிபார்ட்மெண்ட் யாரு என்ன அப்படிங்கிற டீட்டெயில பூராத்தையும் எடுத்து உங்ககிட்டயே ஒரு சாஃப்ட் காப்பியை கொடுத்து இதை ஃபுல்லாத்தையும் படிச்சீங்கன்னா இதோட டாப் டு பாட்டம் தெரிஞ்சிடும், இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிராக்டிஸும் பண்ணி கொடுப்பாரு. ஆமா. இப்ப நாங்க பேசுற இதை கூட கட் பண்ணி விர்ச்சுவல் வாரியர்ஸ் பாத்தீங்களா கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து, தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயங்களை பேசிதான் ஆகணும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்களா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம எதுவும் பெருசா சொல்ல வேண்டிய நிலை இல்ல. இன்றைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, அதில் அதை சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்புறம் ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள் காலையில இருந்து தாறுமாறா அடிக்கிறாங்க. என்னன்னு விஜயே யாரு விஜயே எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டாரு, இது அந்த வெல்ஃபேர் கார் ஒண்ணு போகுது. நானும் போட்டேங்க. எனக்கு தாங்க நியூஸ் கார்டு வந்துச்சு. ஏங்க சன் நியூஸ் கார்டு வந்துச்சு. முக்கியமான ஊடகவியலாளர்கள் ட்விட்டர்ல இதை பதிவா போட்டுட்டாங்க. செய்தியை நானும் போட்டோவை பாக்குறேன். சரி ரைட், எப்போ ஏங்க என்னைக்குங்க விஜயோடைய கார்ல அந்த விண்ட்ஷீல்டு, அது பேர் என்னன்னா அந்த சன் கிளாஸா, அது என்னைக்கு இறங்கி இருக்கு? விண்ட்ஷீல்டு இருக்குன்னா கார் ஓடாது. சன்ஷீல்டு தாங்க, ஏதோ ஒண்ணுங்க. விண்டோ விஜய் கார்ல சன்னு அப்படி யோசிச்சுட்டான். இல்ல கடைசி படம் வரைக்கும் சன்தான். சன்ஷீல்டு விண்ட்ஷீல்டு ரெண்டு முன்னாடி இருக்கு. இப்ப சைடுல இருக்கிறதுக்கு பேரு விண்டோ. விண்டோவா? விண்டோல ஏதோ ஒண்ணு ஒட்டுவீங்கடா, என்னடா சன்ஸ்கிரீன். அந்த சன்ஸ்கிரீன் அடர்த்தியா ஒட்டி இருந்தாங்க. எப்பவுமே அப்படித்தானே ஒட்டி இருப்பாங்க. அதே மாதிரி அதுல போய் இப்படி ஜூம் பண்ணி இப்படி போட்டு ஒரு போட்டோவை போட்டு விஜய்னு வட்டம் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு தான் அந்த இருட்டுல செக்கு தெரியுமா சவனிக்கு. அதுல ஏன் இது பரவாயில்ல, ஒரு பக்கம் விஜயே போயிட்டாருன்னு சன்ல போட்டாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் ஏஎன்ஐ நான் விஜய போயிட்டாரா பரவாயில்லையப்பா பயங்கரமா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு நானும் அவன் நம்பி ஏஎன்ஐக்குள்ளதான் பாருங்க எழுதிட்டேன். எடப்பாடியுடன் தாவேகா பிரதிநிதிகள் சந்திப்புன்னு வந்துச்சு எழுதிட்டேன். அடுத்து விஜய் சந்திப்புன்னு வந்துச்சு. அப்பதான் அதுக்கு வாய்ப்பு இல்லையே, காங்கிரஸே அங்கல்ல போய் பாக்குறாங்க. ஏங்க விஜய் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடியே தாவேகாவுக்கு 117 உங்களுக்கு 117 பேசினாரு வரலாறு. அப்ப போக வாய்ப்பு இல்லையே அப்படின்னு யோசிச்சு ஏஎன்ஐல பார்த்தேன். அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, அவன் போய் அந்த கேமராவை சத்துன்னு கண்ணாடியில அடிச்சாங்க. டம்னு சவுண்டே கேட்டுச்சு. தெரியாது கண்ணாடி பின்னாடி இருந்து தெரியாதுப்பா அப்படின்னு பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்றான். ஏதோ ஒரு உருவம் புஷி ஆனந்த்னு டிக்ளேர் பண்ணாங்க. புஷி ஆனந்த்னு சொன்னாங்க. ஆனா அதுவும் இல்ல, அது லீமா ரோஸ்ங்கறாங்க. இப்ப அது என்னன்னா அந்த காரே அனலைஸ் பண்ணிட்டாங்க. அந்த கார் வண்டி நம்பரை போட்டு பார்த்து அது லீமா ரோஸ் மார்ட்டினுடைய காருன்ட்டாங்க. மீடியா ஒர்க்க பார்க்கணும், செய்திகளை கொடுக்கணும். இப்படி நீங்க ஒரு செய்தியை போடுறீங்கன்றதுக்கு வச்சு நாங்க ஒரு செய்தியை லீட் எடுத்து போனா அது வேற ஒண்ணா இருக்குன்னா அது சங்கட்டமா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா தாவேகா சார்பாக ரிப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய தேவை. முடியல. சிவி சண்முகம் தாவேகா ஆதரவுன்னு நியூஸ் போட்டாங்க. சிவி சண்முகம்னா யாரு? சிவி சண்முகங்க ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாருல முன்னாள் ஏடிஎம்கே தானுங்க. ஏடிஎம்கேக்கு யாருங்க பேசுவா? ஏடிஎம்கேக்கு யார் பேசுவா? எடப்பாடி பழனிசாமி என்கிற சித்தப்பா தானே பேசணும். இல்லையே, பல நேரங்களில் ஜெயக்குமார் பேசுவாரு. ஜெயக்குமார்ன்றவர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின் பேர்ல தானே பேசுவாரு. சில நேரங்களில் செல்லூராஜ் பேசுவாரு. அவரும் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவுல தானே பேசுவாரு. சில நேரங்களில் எஸ்பி வேலுமணி பேசுவாரு. அவரும் எடப்பாடி பழனிசாமி உத்தரவுல தானே பேசணும். எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்துல இல்ல மூத்த தலைவர்களை சந்திச்சிருக்கிறார். எம்எல்ஏ மீட்டிங் ரத்து பண்ணிட்டு மூத்த தலைவர்களை மட்டும் சந்திச்சிருக்கிறாரு. அதனாலதான் சிவி சண்முகம் லைட் எடுத்துட்டாப்ல. அதுல அவருடைய கண்ணை பார்த்தேன். இல்ல சிவி சண்முகம் இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கண்களை பார்த்தேன். அவரும் கடுமையான வருத்தத்துலதான் இருந்திருக்கிறாரு போல. ஆப்வியஸா இருக்கும் இல்லங்க, அது எப்படி இல்லாம இருக்கும்? அவரு அவ்வளவு பெரிய கட்சி, அந்த கட்சியுடைய வரலாற்றிலேயே 2வது முறை அவர்கள் தோற்றது கிடையாது. ஆமா, இது ரொம்ப மோசமான ஒரு தோல்வி. எதிர்கட்சியா கூட வர முடியாது. 2வது முறை வென்ற வரலாறு உண்டு, 2வது முறை தோற்ற வரலாறு ஏடிஎம்கேவுக்கு இல்ல. ஏற்கனவே 10 தோல்வி 11 தோல்வி, இது 12வது தோல்வி கணக்கா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவருடைய வருத்தத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் வீட்டுல சந்திச்சு பேசி இருக்கிறாங்க. பேசிட்டு கிளம்பி ராயப்பேட்டை ஆபீஸ்க்கு போயிட்டாங்க. போய் எடப்பாடி பழனிசாமி தான் மீட் பண்ணிருக்காங்க.
சிவி சண்முகமும் அவர் ஆபீஸுக்குள்ள போகும்போதே பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டி கேட்கறாங்க, ஆதரவு உண்டா இல்லையான்னு கேட்கறாங்க. தண்ணி கேன் போடுவாங்க. அவர் வந்து இது என்னோட ஆபீஸுங்க, என் ஆபீஸ் வேலைக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனாரு. சிவி சண்முகம். ஆமா, அதுல ஒரு பத்திரிகையாளர் வந்து சார் 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 ஆஃப் ஸ்கிரீன்லயாவது சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு நம்ம அவ்வளவு கேமராவை ரோலிங்ல வச்சுட்டு ஆஃப் த கேமரா சொல்லுன்னா ஆஃப் ஸ்கிரீன்ல சொன்னா எப்படி சொல்லுவாங்க? கேமராவை பூரா நான் நிதானமா தானே இருக்கேன், என்னைய பார்த்து எப்படி எப்படி கேட்கும். அவர் தெளிவாதான் இருந்தாரு. அவர் அதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. சிவி சண்முகம் அவர்கள் அதுக்கு ஒரு பதில் சொன்னார். என்னன்னா, there is nothing to hide, everything is open, our party will decide, how can I decide அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு அவர். Everything is open, sir. Everything is open. Party has to take the decision. Is EPS taking the decision? Party has to take the decision. அவர் சட்டம் படிச்சதுக்கு அவர் ஒரு இங்கிலீஷை பேசிட்டு அவர் உள்ள போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி கிளம்பி போனாங்க. அதுக்கு இடையில என்ன செய்தி போட்டாங்க? அதுக்கு இடையில என்ன செய்தி போட்டாங்கன்னா, தாவேகாவுக்கு ஆதரவு உறுதி சிவி சண்முகம் அப்படின்னு போட்டாங்க. எடப்பாடியிடம் அதிருப்தியில் இருந்து ஒரு சங்க் ஆஃப் எம்எல்ஏக்களை பிரித்து சிவி சண்முகம் தனியாக 20 பேரை கூட்டிக் கொண்டு வந்து தாவேகாவுக்கு ஆதரவு. அதுக்கான இது இருந்ததுன்னா அதை தகவல்னு போடலாம். இப்ப சன்ல வந்தது, இந்த தாவேகால எப்பவுமே தகவல் வரும். சன்னுல வந்துச்சு, சன்னுல வந்து என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு தகவல் தான் போடுறாங்க. அதுவே நமக்கு பிரச்சனையா தான் மாறுதுன்னு வைங்களேன். இந்த நியூஸ் தமிழ் 24/7ல வந்து என்ன பண்ணிட்டாங்க, சிவி சண்முகம் சொன்னாருன்னே போட்டாங்க, அவர் பேரை போட்டே போட்டாங்க. சிவி சண்முகம் நினைச்சிருப்பாரு, ஆமா ஏன்டா இப்பதானடா எம்எல்ஏ வச்சிட்டு இதுக்கு ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு நியூஸ். இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான், காங்கிரஸ் போயிருக்கு. காங்கிரஸை அழைத்தார்கள் என்பதை காங்கிரஸே சொல்லிவிட்டது நேற்றே. இன்றைக்கு ஆதரவை வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணி லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டை கொண்டு கொடுத்தாங்க. மாலை மரியாதைகள் மாற்றிக்கொண்டார்கள். மகிழ்ச்சியாக அவர்கள் விடைபெறுவார்கள். அதோடு அடுத்து உள்ளாட்சி தேர்தலிலும் கூட்டணியில் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் இந்த கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறியது காங்கிரஸ். பல நாள் பந்தம் திமுக காங்கிரஸ் கூட்டணி முறிந்தது டைட்டில். ஆமா, இப்படி ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. விசிகாவிற்கு இப்படி கேட்பாங்களா? எப்படி ஒரு பேர் என்ன, கூட்டணி அமையும் போது கீழே எங்களை வந்து உள்ளாட்சி தேர்தலையும் கைவிட்டக்கூடாது, ராஜ்யசபா இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் எங்களை கைவிட்டக்கூடாது, கூட வச்சுக்கணும்னு கேட்பாங்களா? கேட்டிருக்காங்க. கூட வச்சுக்கோங்க ப்ளீஸ். என்னமோ பண்ணட்டும். சிபிஎம் சிபிஐ விசிகாவுக்கு அழைப்பு வந்ததா சொல்றாங்க. ஆனா அவங்க தரப்பு இன்னும் உறுதிப்படுத்தல. அழைப்பு போயிருக்கலாம், இல்ல வந்துருச்சு, லெட்டர் வந்ததா சொல்லிட்டாங்க, அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள்ன்றத சொல்லிட்டாங்க. யாரு? சண்முகம் தோழரும் சொல்லிட்டாரு, இவங்களும் சொல்லிட்டாங்க. அத வந்து இவங்க ஏத்துக்கிட்டமா இல்லையாங்கிறத வந்து இவங்க தான் சொல்லல. ரைட். ஐயுஎம்எல் வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள். திமுக வந்து எப்பவுமே கூட்டணி பேச்சுவார்த்தை, அது நாடாளுமன்றமா இருக்கட்டும், சட்டமன்றமா இருக்கட்டும், உள்ளாட்சியா இருக்கட்டும், கையெழுத்து ஐயுஎம்எல் பாய்விடலாம் அந்த காலத்துல இருந்து. ஆமா, அதனால ஐயுஎம்எல் எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, ஐயுஎம்எல் 2 இருக்கே அவங்க போவாங்களான்னு. நீங்க எந்த கட்சினாலும் கேளுங்க, போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயுஎம்எல் போக மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தானே, வாய்ப்பு தான். ஆனா அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஏணியில நிப்பாங்க. போன தடவை கூட 2க்கு 1, இந்த தடவை 2க்கு 2மே வந்து ஜெயித்திருக்கிறார்கள் ஐயுஎம்எல், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் நேற்றும் இன்றும் என்றும் அப்படின்றதையும், எப்படி வந்து காங்கிரஸ் வந்து உள்ளாட்சி நாடாளுமன்றம் 2லும் அங்க தொடரும்ட்டாங்களோ, நாங்க இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. என்னைக்கு நாங்க திமுக கொள்கையோடு சம்பந்தப்பட்டது அது கிடையாதுன்றாரு. அப்புறம் மதிப்பிற்குரிய தமிமுன் அன்சாரி அவர்களுடைய பேச்சு வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹார்ட் வெல்மிங்கா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, தமிமுன் அன்சாரி அவர்கள் கடந்த காலத்துல வந்து அதிமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றவர், அதிமுகவை ஆதரித்திருக்கிறார். அதற்கு பிறகு கடந்த சட்டமன்ற தேர்தல், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019 தெரியல, 21, 24 2 எலெக்ஷன்லயும் வந்து திமுகவுக்கு ரெட்டலையில நின்று ஜெயிச்சவரு. பஞ்சாயத்துல வெளியே வந்தவர். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பிறகு இருந்துதான் அவருக்கான ட்ராக் மாறுது. ஆமா, அதுதான் கருணாஸ் அவர்கள், இவரு தனியரசு அவர்கள் எல்லாரும் ஒன்னா வந்தாங்க. தனியரசு அவர்களுக்கு சீட்டு கிடைக்கல, கருணாஸ் அவர்களுக்கும் இவருக்கும் கிடைச்சிச்சு. கருணாஸ் அவர்களுக்கு வெற்றி பெற முடியல. 15-20 ஓட்டுல அவர் வந்து வெற்றி வாய்ப்பு இழக்கிறாரு. தமிமுன் அன்சாரி ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதற்கு பிறகு முதல்வரை போய் பார்த்து, நான் வேண்டுமானால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன், நீங்கள் நின்று வெற்றி பெறுங்கள், நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு சொன்னதற்கு, என்ன இப்படி பேசுறீங்க, அப்படிலாம் பேசக்கூடாது, நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, எத்தனை மார்ஜின்ல ஜெயிச்சீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆமா, அவரை நம்பர் சொன்னதுக்கு பிறகு
கஷ்டமான தொகுதி, ஆமா. ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்க இங்க இருந்து அந்த மக்களுக்கு பணியாற்றுங்க, ஆமா. சட்டமன்றத்துல உங்க குரல் ஒலிக்கணும், நீங்க இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது ஆமா. இது அப்படின்னு மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு உண்மையிலே நாம வாழ்த்துக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேல எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல், எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல், only for ideology. ஒன்லி ஃபார் ஐடியாலஜி அவர் வந்து டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து நின்றார். அதே போல ஜெயித்ததற்கு பிறகும் கூட அவர் வந்து அதே இன்டெகிரிட்டியை வெளிப்படுத்தி இருக்காங்க. எவ்வளவு ஆஃபர் பண்ணுவாங்க, ஆமா, எவ்வளவு இல்லைங்க, நாளைக்கு அவரு திமுக தலைவர்கிட்ட சொல்லிட்டு கூட தாவேகா கூட்டணிக்கு போகலாங்க. அதுக்கான வாய்ப்புகளுக்கு அவருக்கு இருக்கானா? வாய்ப்புகள் திறந்துதான் கிடக்கும். அவர் எடுக்கிறாரா இல்லையான்றதுதான். அந்த வாய்ப்பு எடுக்கலன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கே எடுக்க கூட செய்யலாம். ஆனா இந்த வெற்றிக்கு காரணம் நமது கூட்டணி, அந்த கூட்டணியின் தலைவராக நீங்கள், உங்களுடைய உழைப்பு, 5 ஆண்டுகள் உங்களுடைய உழைப்பு அப்படின்ற அந்த நன்றியை செலுத்துறது தான் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதை நீங்க எடுத்துக்கோங்க, நான் ஜெயிக்கிறத நீங்க எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லும் போது அதுவே ஒரு பெரிய நெகிழ்வான ஒன்று. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் நிகழ்ச்சியாகவும் இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வருகை. நான் எதிர்பார்க்கல. இயல்பா ஒரு சினிமா துறையிலிருந்து வரக்கூடிய ஒரு நபர் வென்று இருக்கிறார் அப்படின்னும் போது அதை தனக்கு வந்து ஒரு பெரும் வாய்ப்பா இருக்கும் அப்படின்றத பயன்படுத்திக்கிற முடியும், அப்படிதான் பலரும் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிற சில சின்ன பசங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க எல்லார மாதிரியும் இல்லாம, நான் வந்து அந்த ஸ்டேச்சர்ல இல்லடா, நான் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்றத காட்டும் விதமா ரஜினிகாந்த் அவர்கள் கிளம்பி முதல்வருடைய இல்லத்துக்கு வந்து கஷ்டமான நேரங்களில் உங்களோடு நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னது இருக்குல்ல, உண்மையிலேயே ரஜினிகாந்தினுடைய அந்த ரஜினி வந்து எப்பயுமே ஸ்டாலினுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர். அது வந்து அரசியலை தாண்டி அவர் RSS பிஜேபி லைன்ல இருந்தாருன்ற விமர்சனத்தை நம்ம தான் வைக்கிறோம், அது மறுக்கல. அது அவரோட அரசியல் நிலைப்பாடா அவர் அப்படி இருந்தாரு. அதற்கு பிறகு எனக்கு நியாயம் அடிக்காது, அவனுக்கு நியாயம் அடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இல்ல, அந்த பண்பு ரொம்ப முக்கியம். நீங்க கமலஹாசன் வந்து எலெக்ஷன்ல போட்டிடுறதுக்கு முதல்ல வந்தப்ப இதே திமுக தலைவர் ஸ்டாலின் கிட்ட அறிவாலய வாசல்ல கேக்குறாங்க. என்ன கேட்டாங்க? வேற ஏதோ ஒரு கேள்வி பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பத்திரிகையாளர்கள் திரு கமலஹாசன் அவர்கள் இப்படி ஒரு மக்கள் நீதி மையத்தை பத்தி அப்படி கேள்வி வரும்போது நாங்க அரசியல் பேசுறோம், நான் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி தான் இவர் வந்து டார்ச் லைட் எல்லாம் விட்டு எரிஞ்சாரு. ஆனா அதை தாண்டி அவங்க பர்சனலா நண்பர்களானா ஆமா நண்பர்கள். இப்ப இந்த பண்பு ரொம்ப முக்கியம். இந்த அரசியல் பண்பு தொடர வேண்டும். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்டாலின் எடப்பாடி 2 பேருக்கும் வெசஸ்ன்னு வந்ததற்கு பிறகு நிறைய விஷயங்கள் மாறின. என்னன்னா 2 கட்சியின் தலைவர்களும் சட்டப்பேரவையில பிரசன்ட் ஆனாங்க. ஆமா, எடப்பாடி இருக்கிற அவையில ஸ்டாலின் பிரசன்ட் ஆனாரு, ஸ்டாலின் இருந்த அவையில எடப்பாடி பழனிசாமி பிரசன்ட் ஆனாரு. எடப்பாடி பழனிசாமி வீட்டுல ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா ஸ்டாலின் போய் அதுக்கு முதல் நாளாக நின்றார். பன்னீர்செல்வம் வீட்டுக்கு போய் நின்றார். எடப்பாடி வந்தாரு வரல அப்படின்றதையெல்லாம் தாண்டி திமுக வந்து ஒரு முக்கியமான பண்பை வெளிப்படுத்தியது அப்படின்னா ஜெயலலிதா காலத்தில் கெட்டுப்போன அந்த பண்பை. ஏன்னா எம்ஜிஆரும் கலைஞரும் ஒரே நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க. நடுவில் ஆளுநர் உட்கார்ந்துருப்பாரு, இங்கிட்டு 2 பேரும் 2 பக்கம் உட்கார்ந்துருப்பாங்க. தமிழிசை சவுந்தரராஜனுடைய கல்யாணம், இந்த மாதிரி பல நிகழ்வுகள்ல கலைஞர் எம்ஜிஆர் ஒன்னா கலந்துக்கிட்டாங்க. ஜெயலலிதா வந்ததற்கு பிறகுதான் அது டோட்டலா வந்து அப்போனன்ட் பாலிடிக்ஸா மாறிச்சு. அது இல்லாம ஒரு அப்போசிஷன் பாலிடிக்ஸா, ஒரு நேச்சுரலான ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு அரசியலாக அல்லாமல் எதிர்ப்பு விமர்சனங்களை வைத்து மற்ற நேரங்களில் ஒரு நல்ல உறவுகள் எல்லா கட்சிகளுக்கிடையும் தொடர வேண்டிய காலகட்டமாக புகழேந்தி ஐயாவிடமிருந்து நீங்கள் எதை எடுத்துக்கொள்கிறீர்கள் இல்லையோ, இந்த புகழேந்தித்தனத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்கள் வீட்டில் கட்டிய புகழேந்தித்தனத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள். ஆமா, அதாவது என்ன பண்ணுங்கன்னா சிஎம் வந்து 80% புகழேந்தியா இருக்கிறாரு, நீங்க ஒரு 50% புகழேந்தியா இருக்கு. பேலன்ஸ் 30 அது விஜய் கொடுத்துருங்க, அவருக்கு கொஞ்சம் புகழேந்தித்தனம் தேவைப்படுகிறது, மாத்தி கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிக்கங்க. ஆனால் முன்னாள் முதல்வர் ஐயா உங்களுக்கு இவ்வளவு புகழேந்தித்தனம் ஆகாது. அதுல வந்து முக்கியமா வந்து முதல்வருடைய அந்த தோல்வி வந்து அந்த தொகுதி மக்களிடம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருந்தது. இதுலன்னு இல்லை, சிஎம்னுடைய அந்த பேரணியில பார்த்தது மட்டும் இல்லாம பிபிசியில கூட எடுத்திருக்கிறாங்க. அவருடைய தோல்வி நாங்க யாருமே எதிர்பார்க்காதது, எங்க தொகுதிக்கு ஒரு அப்பாவாக இருந்து அவர் செயல்பட்டார் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. உணர்வுபூர்வமா அவங்க அதாவது ஒரு பதிவு பார்த்தேன், முதல் முறையா வாக்கு செலுத்திய மக்களுடைய முகங்களை பார்க்க முடியாமல் கூனி குறுகி போகக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை பார்த்திருப்பீர்கள். ஆனால் வாக்களிக்க தவறிய மக்கள் கூனி குறுகி நின்று கண்ணை பார்க்க முடியாமல் இருப்பதை கவனித்தீர்களா? நம்ம மணி சார் ஒரு பேட்டி அது இன்னைக்கு வைரலா சுத்திட்டு இருக்கு. அது எப்பயோ சொல்லியிருக்கிறாரு போல,
ஏங்க நீங்க என்ன பண்ணாலும் திமுக காரன் மறுநாள் காலையில உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. நாளைக்கே ஒரு போராட்டம்னா ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் ரோட்டுக்கு வந்து அவன் தாங்க நிப்பான். நீங்க அவனை கேவலமா பேசி அனுப்புங்க, மறுநாளே வந்து எல்லாம் ஓகேவா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு உங்க வீட்டுல வந்து நிப்பாங்க. அதே மாதிரி இவரு வண்டி எடுத்துக்கிட்டு ஆளா அந்த ஏரியால ஜெயிச்சவர் எங்க இருக்காருன்னு தெரியல, இவரு கிளம்பி வண்டி எடுத்துக்கிட்டு நன்றி தெரிவிக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும், பல பேர் வந்து தோல்விக்கு பிறகு என்னங்க இவ்வளவு வேலை பார்த்து தோக்கடிச்சிட்டாங்களேங்க எதுக்குங்க போய்கிட்டு அப்படின்னு சொன்ன போது சிஎம்ஏ போறாரு. ஆமா, போகணும் அப்படிங்கிறது வந்து பலருக்குமான. அதே போல ஆளுநர் அர்லேக்கர் வந்து பரவாயில்ல, ரவித்தனம் தான் பண்ண போறாங்கன்னாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா தான் பேசுறாரு. நியூஸ் 18ல வந்து ஒரு இது கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு எதிரான ஒண்ணுலாம் இது நடக்கவே இல்லையே. யாருக்கு? ஆளுநர் யாரோட இல்லங்க, ஆட்சியை அமைக்க விடுறதுலயே வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டான கவர்மெண்ட். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தாவேகா வந்து எங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அதனால எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதிட்டாங்க போல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்து கரெக்ட். அவர் வந்து பெர்சன்டேஜ் எல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, 118 பேர் ஆதரவு வேணும், 118 பேர் லெட்டர் ஆஃப் சப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுங்க, பதவி ஏத்துட்டு போங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றத மறுபடியும் கேட்டிருப்பாரு போல. இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து ஆர்லேக்கரை பாக்குறதுக்காக ஆர்லேக்கர் கிளம்பி வந்துட்டாப்ல, கேரளால இருந்து இங்க கிளம்பி மாலை அல்லது இரவு சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்று மாலை அல்லது இரவுல விஜய் அவர்கள் ஆர்லேக்கரை சந்திக்கிறார். சந்தித்து நாளைக்கு பதவி ஏற்புன்னு சொல்றாங்க. 7ஆம் தேதி தெரியல, என்னன்னு தெரியல. உள்விளையாட்டு, ஏன்னா அவர் 14 நாள் டைம் கேட்கிறாரு, அரங்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த 14 நாள் டயத்துக்கு இவர் ஓகே சொல்லுவாரா என்னன்ற அதுக்கு ஆர்லேக்கர் சொல்லிட்டாரு, அவங்க எவ்வளவு நாள் கேட்கலாம், இத்தனை நாளுக்குள்ள இத்தனை நாளுக்கு இவங்களே கேட்கும் போது 14ன்றது எக்ஸ்ட்ரா தான் கேட்பாங்க, அப்பதான் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. அது ஒரு பார்கெனிங் ஸ்ட்ராட்டஜி தான். 7 நாள் கொடுத்தா கூட இந்த 7 நாளைக்குள்ள எல்லாத்தையும் மூவ் பண்ணணும். அதிக 45 நாள் கூட கேட்டிருக்காங்க. ஆனா கொடுத்துருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்க, பல மாநிலங்கள்ல கொடுத்துருக்காங்க. அது குழப்பங்களுக்கு இட்டு செல்லக்கூடாது. ஏன்னா பாஜகவினுடைய மௌனம் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றது தெரியும். அவங்க பெரிய சாக்கில் இருப்பாங்க போல. கடைசியில சாத்தூர்ல லீடிங் வந்துகிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தா சாத்தூர்ல தள்ளப்பட்டாரு, ஊட்டியில ஜெயிச்சாங்க. என்னடா இது சம்பந்தம் இல்லாம எங்க ஊட்டி கேண்டிடேட் வந்து போன முறையே தேர்தலில் போட்டிக்கிட்டு கணிசம் ரொம்ப குறைவான வாக்குல தான் தோத்தாங்க. அதனால அவருக்கே திருப்பி கொடுத்தாங்க, அவரு திருப்பி ஜெயிச்சிட்டாரு. திருப்பி எல்முருகனுக்கும் தான் கொடுத்தாங்க. அவர் வேற இன்னைக்கு அவர் செத்துக்கு இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் அப்படின்னு இருக்கிறாரு. அதனாலதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஆனா நம்ம ஒரு விஷயத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த விதத்தில் நன்றி சொல்லணும். போன முறை 4 இடங்கள் வெற்றி பெற முடிந்த பாஜகவால் இந்த முறை ஒரு இடத்தை தாண்ட முடியவில்லை அப்படின்றது தமிழர்களுக்கான ஒரு கிரெடிட். பாஜகவை நிராகரி தமிழ்நாட்டு மக்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்ததற்கு சரியா தவறா அப்படின்னு கேட்டா அது சரி தவறு விவாதிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. என்னைய கேட்டா அது வந்து தவறான முடிவு, அப்படி தேர்ந்தெடுத்திருக்க தேவையில்லைங்கிறது. ஆனா அதை தாண்டி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருக்க கூடும்னு நான் யோகிக்கிறேன்னா, பெரியாரை சொல்லியிருக்கிறாரு, அம்பேத்கரை சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை தொடர்வது போலவே எக்ஸ்ட்ராவா *1 போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு வாங்கியிருக்கிறாரு. இந்த நான் வந்து எல்லாரையும் ஆடு மேய்க்க விடுவேன், மாடு மேய்க்க விடுவேன், பன்னி மேய்க்க விடுவேன் அப்படின்னு சொல்லி கூதரத்தனமா மக்களை வந்து வழி நடத்தக்கூடிய ஒருத்தரை மாற்றம்னு நம்பாம, இங்க இருக்கக்கூடிய அரசியலையே *1ன்னு யார் சொல்றாங்களோ அவங்கள நம்பி நான் ஓட்டு போட்டிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். வெறுமனே தாவேக ஆதரவாளர்கள் அல்லாமல் வெகு மக்கள் வாக்கு செலுத்தி இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மையான பட்சத்தில் நான் அதை அப்படியே புரிந்து கொள்கிறேன். ஆனால் அப்படி நம்பி வாக்களித்த மக்களுக்கு எந்த விதத்திலும் துரோகத்தை இழைக்காத வண்ணம் தாவேகா செயல்பட வேண்டும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு துரோகமும் இனி எதிர்காலத்தில் உங்களை எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அழுத்தம். அந்த துரோகத்தை ஒருபோதும் இந்த மக்களுக்கு செய்யாதீர்கள், மன்னிக்கவே மாட்டார்கள் மக்கள். ஆமா, ஆக மொத்தத்துல பதவியேற்பு முதல்ல வந்து ஒரு அபிஷியலா ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுங்க உங்களுடைய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு. இல்ல உங்களை பத்தி இப்படி பல பேர் பல விதமா பேசுறதா உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது அப்படின்னா அது பெரிய சிக்கலைத்தான் எதிர்காலத்துல உருவாக்கும். அது ஒரு மாதிரி கோயபல்ஸ் தனமாக மாறி. கோயபல்ஸ் தான் வந்து நம்மளை பத்தி யாரு எப்படி பேசினாலும் நம்மளை பத்தி தானே பேசுறான், அது பின்னாடி பேக் ஃபயர் ஆயிரும். ஒண்ணும் இல்ல, இப்ப வந்துச்சுல ஒரு செய்தி, புது தொகுதிகளில் தலித்துகளை நிறுத்தி ஒரு மாபெரும் புரட்சி. அது உண்மை கிடையாது. ஆக்சுவலா அவரு உண்மையிலேயே ஒரு காஸ்ட் இன்ஜினியரிங் தான் பண்ணாரு. எப்படி அவருடைய கொள்கை தலைவர்கள்னு சாதிக்கு ஒரு தலைவர்களை அடையாளப்படுத்துவதை பிரபலப்படுத்தினாங்களோ அதே போல கேண்டிடேட்டா ஒவ்வொருத்தவங்களையும் நிப்பாட்டும் போது அந்தந்த பகுதிகளில் பெரும்பான்மை சாதியாக இருந்த நபர்களை தான் பயன்படுத்தினாங்க. மதுரையில முக்குளத்தோர் தான் பெரிய டாமினண்டா இருந்தாங்கன்னா முக்குளத்தோர் தான் கேண்டிடேட்டே, வன்னியர்கள் தான் கேண்டிடேட்டே. இந்த ஒவ்வொரு பகுதிகளையும் அப்படிதான் பண்ணாரு. ஆனா ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல தங்களை தலித்தியவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொள்பவர்களே சாதியை மறுத்து இவருக்காக விஜய்க்காக வாக்களித்தார்கள், மறுக்கவே இல்லை. ஆனால் அவர் இன்ன சாதி அன்ன சாதி இல்லைன்னு நிப்பாட்டி இருக்கிறாங்கன்னா மேன்மை பொருந்திய சட்டமன்றத்துக்கு 2 பார்ப்பனர்கள் உள்ள வர்றாங்களே, அதை என்ன கணக்குல? ஜெகநாத் மிஸ்ரா
ஜெகநாத் மிஸ்ரா நான் அப்பட்டமான சாதி வெறியன்னு முதல் நாள் மேடையில பேசுறாரு. அவர் கேண்டிடேட். நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். சாதி பார்க்காம மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்கன்றத பெருமையா பேச முடியுமா? இது அப்படியான முறையா? முதல்ல அதுவே ஒரு கான்ஸ்பிரசி. அவர் அந்தந்த பகுதிகளில் அந்தந்த சாதி வெறியை கொண்டிருக்கக்கூடிய, சாதிய மனநிலை கொண்டிருக்கக்கூடிய, பெரும்பான்மையை பேசக்கூடிய சாதிய அதை உடைச்சு சொல்லணும்னா விஜய் என்கின்ற முகத்திற்காக, ரசிக மனநிலை, விஜய் என்கின்ற முகத்திற்காக எந்த மனநிலையிலையோ அவர் யாரை நிப்பாட்டினாலும் நாங்க ஜெயிக்க வைப்போம். அவர் சாதி வெறியை நிப்பாட்டினாலும் ஜெயிக்க வைப்போம். அவர் ஒரு பாலியல் குற்றவாளியை நிப்பாட்டினாலும் ஜெயிக்க வைப்போம். பூந்தமல்லியில சாதி வெறியை நிப்பாட்டின தேனியில கம்பத்துல ஜெயிக்க வைப்போம். அடுத்த அமைச்சரவையே கொஞ்சம் கியூரேட் பண்ணி ஏற்கனவே இப்ப வெற்றி பெற்ற வேட்பாளர்கள்ல பல பேர் இதுக்கு முன்னாடி அதிமுகவிலையும் இதுக்கு முன்னாடி திமுகவிலையும் பயணித்தவர்கள் தான். அங்க வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் இங்கு வாய்ப்பு பெற்றுக்கொண்டு உள்ளே வந்திருப்பவர்கள். யாருக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க போகிறீர்கள், என்ன துறைகளை யாருக்கு ஒதுக்க போகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். நல்ல நபர்களை தேர்ந்தெடுங்கள். இந்த பேரை பெரிய பெரிய அறிவுஜீவிகளை இந்த அவையிலே அமைச்சர்களாக எளியவர்களையும் உள்ளடக்கியதுதான். அதெல்லாம் மறுக்கல. எளியவர்கள் பேசக்கூடிய அரசியல் தான் ரொம்ப முக்கியம். நான் ஆட்டோ டிரைவரை கொண்டு சட்டமன்றத்துல உட்கார வச்சுட்டேங்கிறது இல்ல பெருமை. என்ன பேச வச்சீங்க அவர்ன்றது. ராமநாதபுரம் ராஜாவுக்கு எதிராக குதிரை வண்டி ஓட்டுற ஒருத்தரை நிப்பாட்டினவர் அண்ணா இல்ல, அவரும் சட்டமன்றத்துக்கு தான் வந்தாரு. அவர் என்ன பேசினாருன்றதுதான். அன்னை சத்தியவாணிமுத்து ஒடுக்கப்பட்ட பின்னணியில இருந்து வந்த ஒருத்தரை கக்கனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. கக்கனுக்கு அப்புறம் அன்னை சத்தியவாணிமுத்துக்கு அண்ணா கொடுத்தாருல. எந்த 3 அடி வாழையும் எடுத்து கேக் பிறந்தநாள் கேக் வெட்டல. ஆமா, அவர் ஆட்டோ டிரைவரா கூட இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு லேடி புலம்புறாங்க, மகளோட நின்று புலம்பி இருக்கிறாங்க. ஆமா, தாவேகா கட்சியில பொறுப்புல இருக்காரா என்னன்னு தெரியாது. ஆனா தாவேகா கட்சியை சேர்ந்தவர், பொறுப்புல இருக்கிறதா சொல்றாங்க நிர்வாகி. அவனுக்கு நான் வேணுமா சார், நான் அவனை லவ் பண்ணுவேன். இந்த ஃபேமிலியில இருக்க போய் நாங்க கேட்க போனோம் சார். கேட்க போனதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃபேமிலி ஃபுல்லா சுத்திட்டு உன் பொண்ணு எல்லாரும் கூடயும் வருது, எல்லாமே பண்ணுது. எந்த கட்சியில இருக்கா? பிள்ளைய ரொம்ப நாளா 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய ரொம்ப நாளா லவ் டார்ச்சர் பண்ணிருப்பாங்க போல. லவ் பண்ணிட்டு இதை குறித்து நீதி கேட்கறதுக்காக அந்த புள்ள வீட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் போய் அவங்க வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ண போனா, மரிய வில்சனுக்கு ஓட்டு கேட்ட பையன். அப்படியா? அப்ப அப்படித்தான் இருக்கும். இப்ப இந்த பொண்ணு அம்மா அப்பாவை கூட்டிட்டு போய் இதுக்கு நீதி கேட்கறாங்க. உங்க மையன் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அவங்க உண்மையிலே அதான் பண்ணிருக்காங்க. அந்த பிள்ளைய உன் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா, யார் யார் கூட போனான்னு எனக்கு தெரியாதா, ஆச்சா புச்சான்னு பேசி விரட்டி இருக்கிறாங்க. இவங்க சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒதுங்கி இருக்கணும் போலன்னு இவங்க நினைச்சிருந்துருக்காங்க. நேத்து இவங்க சரக்க போட்டு ஆடினாயெல்லாம் என்னன்னு தெரியல, துண்டுங்கெழுத்துமா நிட்டுக்கிட்டு, ஏய் வாடி என் கூட வா, நாங்க தான் இனிமேல் வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு, வா என் கூடன்னா காதலிக்க கல்யாணம் பண்ண இல்ல, பாலியல் ரீதியாக அழைப்பு கொடுத்து அந்த அம்மாவும் அந்த பொண்ணு இன்னைக்கு நின்று புலம்புறாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கட்சியில ஏதோ ஒருத்தன் செய்யறதுனால அந்த கட்சியை அப்படி பிளேம் பண்ண மாட்டோம். அதை பேரலையும் ஒருபோதும் செய்ய போறது இல்ல. இந்திரகுமாரோ மில்டனோ அப்படி சொல்ல போறது இல்ல. இவர்கள் மீது உரிய நடவடிக்கையை உடனடியாக எடுக்கணும். இது அங்கன தவறுகள் நடக்குதா, இமீடியட்டா அதை நடவடிக்கை எடுத்து கட்சி நடவடிக்கையும் எடுங்க. இப்ப எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல உடனடியா தூக்கி உள்ள வச்சாங்களோ அது மாதிரியான நடவடிக்கைகளை இமீடியட்டா எடுங்க. ஆமா, அந்த போக்சோ குற்றவாளி உடனடியாக கைது செய்யப்பட்டார்ன்ற செய்தியை பார்த்துதான் இந்த குற்றம் நடந்ததே நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த 12ஆம் கிளாஸ் பொண்ணும் வைத்த அந்த குற்றச்சாட்டுக்கு யார் உரியவர்களோ அவர்களையும் உடனடியாக தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும், நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான். ஆக இறுதியாக ஒண்ணு சொல்லணும்னா, பியூரோக்ராட்டிக் ஸ்டேட்டா அதை மாத்திராங்க. இது மக்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவராக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியுமான்னு தெரியல. ஆனால் குறைந்தபட்சம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையும் நீங்க அமைச்சரவையாக பொறுப்பு கொடுக்க போவர்களையும் மக்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்க அனுமதியுங்கள். அவர்கள் அவங்க மீடியாவை சந்திச்சா அம்பலப்படுவாங்கன்றது வேற. ஆனா அவங்க அந்த தொகுதி மக்களை, சாமானியர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உங்க கட்சியில உருவாக்குங்க. நீங்களே ஆக்சுவலா அப்படி மாறணும். ஆனா மாறினா உங்க கிரேஸ் போயிருன்றதுனால நீங்க அப்படி குறைஞ்சிரும்ன்றதுனால செய்ய மாட்டீங்க. ஜெயலலிதா தான் அதுல வரப்போகுது. பார்ப்போம்.